உறவுகளுக்கு வணக்கம். அ இன்றைய காலை உணவு அ இது நெறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. இது செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்தாச்சு. இது எங்க ஊர்ல வந்து சொடக்கு தக்காளின்னு சொல்லுவோம். உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னு நீங்க சொல்லுங்க. அ இது இன்னைக்கு வந்து நம்மளுடைய காலை உணவாக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பனங்கிழங்கு. என்னடா பனங்கிழங்கு சின்ன சின்னதா இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அத சின்ன சின்னதா வெட்டி தான் அவிச்சிருக்கிறேன். ஏன்னா, பாத்திரத்தில பெருசா அப்படியே போட்டு அவிக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால 2 2டா வெட்டி அத போட்டு அவிச்சிருக்கிறேன். இந்த மாரி உணவுகள் வந்து அதாவது சிறுதானியங்கள் போன்ற உணவுகள் மட்டும் இல்லாமல், இன்னும் நம்மளுக்கு ஏகப்பட்ட உணவுகள் வந்து அன்றாடம் வந்து அ நம் கடைகளிலே, நம் கண்ணு முன்னாடியே அல்லது கிராமத்தில இருப்பவர்களுக்கு வந்து தோட்டங்கள்ல, வயல்களில, ரோட்டு ஓரங்கள்ல வந்து இருக்கிறது. ஆனா, சில உணவுகளை வந்து சிட்டியில இருக்கிறவர்கள் நேரடியாக எடுத்து சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆனா, இப்ப வந்து சொந்தமா தோட்டம் வச்சிருக்கவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1% மக்கள் வந்து தங்களுடைய தோட்டத்திலேயே வந்து அ நெறைய செடிகளை வளர்க்கிறார்கள். அதாவது காய்கறி முதல் பழ வகைகள், அனைத்து வகையான பழ வகைகளும், வெளிநாட்டு பழ வகைகளுமே வந்து தோட்டத்தில அதாவது மா மாடி தோட்டத்தில் வந்து விளைவித்து அவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஏகப்பட்ட காணொளிகள் நாம் எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனா, இதில என்ன ஒரு சிக்கலான விஷயம்னா, வாடகைக்கு இருப்பவர்களுக்கு வந்து நெறைய ஆர்வம் இருக்கும். ஆனா, அவர்களுக்கு அந்த சிட்டியில சொந்த வீடு இருக்காது. ஆனா, சொந்த வீடு இருப்பவர்களுக்கு ஆர்வம் இருக்காது. ஆனால், அடுத்தவர்களையும் அவர்கள் செய்ய விட மாட்டார்கள். அ அது அவர்களுடைய குணப்பழக்கங்கள். அந்த மாரி அது ஒண்ணும் செய்ய முடியாது. இருந்தாலும் வந்து சில நல்ல மனிதர்களும் இருக்கார்கள். அதாவது ஒட்டுமொத்தமாக எல்லாருமே கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தரிக்க முடியாது. நல்ல மனிதர்களும் இருக்கார்கள். அவர்களை நாம் கண்டறிந்து, அவர்களிடம் உதவி கேட்டு அந்த மாரி நம்மளுடைய உணவு தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செய்யலாம். நெறைய காய்கறிகள் வந்து நாம வந்து மொட்டை மாடியிலேயே வந்து பயிர் செய்யலாம். அந்த பயிர் செய்து உணவு தேவைகளை நம்மளுடைய வீட்டினுடைய உணவுகளை வந்து நாம வந்து நாமளே வந்து உற்பத்தி பண்றது. அதாவது குறைந்தபட்சம் நீங்க வருஷத்துக்கு 365 நாளும் அதை நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு குறைந்தபட்ச ஒரு 2 மாதங்கள், 3 மாதங்கள் வந்து உங்களுடைய உணவு தேவைகள வந்து நீங்க அதில க உற்பத்தி பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா, அதனால வரக்கூடிய சேவிங்ஸ் இப்போ ஒரு நாளைக்கு வந்து சராசரியா காய்கறி அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வாங்க போம்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சது அதாவது நான் சொல்றேன் ரொம்ப கம்மியா சொல்றது ஒரு ரூ. 100 ரூ. 150 வந்துருது. அப்ப வாரத்துக்கு வந்து ஒரு ரூ. 500 வச்சுக்கங்களேன். அப்ப மாசத்துக்கு ரூ. 2000 வருது. அப்ப 3 மாசத்துக்கு ரூ. 6000 உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுது. இந்த ரூ. 6000 சேவிங்ஸ வந்து நீங்க அப்படியே வந்து அத வந்து ஒரு சேவிங்ஸா ஒரு உண்டியல்லயோ அல்லது ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயோ நீங்க போட்டு வச்சீங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு மிகப்பெரிய தொகையா மாறும். இது என்னுடைய சிறிய கருத்து. இப்படியும் நம்ம வந்து சேவிக்கலாம். இப்படியும் வழிகள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு சிந்தனைக்காக இது ஒரு பதிவு. அவ்வளோதான். ஓகே உறவுகளே. நான் வந்து காலை உணவாக சுடக்கு தக்காளி அல்லது அப்புறம் மற்றும் வந்து பனங்கிழங்கு இது 2ம் இன்று காலை உணவாக எடுத்துக்கொள்ளப் போகிறேன். மற்ற அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.